கர்த்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்தலை சொல்லிக் கொள்கிறேன். மேரி கிறிஸ்துமஸ். உங்கள் எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். இந்த கிறிஸ்துமஸ் தினத்திலே நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இதை கொண்டாடி கொண்டிருக்கிற இயேசுவின் நாமத்தினால் இதை விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். இந்த நாள் ஏன் சந்தோஷமாய் இருக்கிறது என்றால், இந்த நாள் ஒரு நற்செய்தியின் நாள். அது என்ன நற்செய்தி என்று பார்த்து விடுவோமா? லூக்கா எழுதின புத்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை 13வது வசனம் சொல்லுகிறது, அந்த ஷலமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். இந்த உலகத்திலே இதுவரைக்கும் ரட்சிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் இருந்தது. எதிலிருந்து ரட்சிப்பு? எதிலிருந்தெல்லாம் ரட்சிப்பு சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது, காலமெல்லாம் மரண பயத்தில் அடிமைப்பட்டு இருக்கிற மக்களை ரட்சிப்பதற்காக தான் அவர் வந்தார் என்று சொல்லி. மரண பயம் மட்டுமல்லங்க, நித்திய ஜீவனை கொடுப்பதற்கு, உங்களை அழிவிலிருந்து, சாவிலிருந்து, கொடுமையிலிருந்து, பிசாசுகள் கொண்டு வரும் எல்லா விதமான நோய்களிலிருந்து, எல்லா பிரச்சனைகளிலிருந்து, எல்லா சதி மோச நாச திட்டங்களிலிருந்து ரட்சிக்க ஒரு ரட்சகர் வேண்டியதா இருந்தது. அந்த ரட்சகர் தான் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்ற தேவதூதர்கள் மூலமாக மனுஷருக்கு அறிவிக்கப்பட்டது. உங்களுக்கு இன்றைக்கு ஒரு நற்செய்தி என்ன? உங்களுக்கு வருகிற எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் உங்களை விடுவிக்கிற ரட்சகர் ஏற்கனவே பிறந்திருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவருடைய பிறந்த நாளைத்தான் நாம் கொண்டாடுகிறோம், கிறிஸ்துமஸ் என்று சொல்லி. அந்த நாளைத்தான் நாம் சந்தோஷமாய் கொண்டாடுகிறோம். அந்த சந்தோஷம் எதனால் உண்டானது? அது ஒரு பெரிய நற்செய்தியாய் இருப்பதனால் உண்டானது. அந்த நற்செய்தி தான் உங்களுக்கு உலகத்தின் ரட்சகர் பிறந்திருக்கிறார் என்பது. ஹல்லேலூயா. ஆமாங்க, உங்களுக்காக அவர் தன்னுடைய ஜீவனையே கொடுப்பதற்கு இந்த உலகத்திலே மனுஷனாக அவதரித்தார். விண்ணுலகை விட்டு, தன்னுடைய மகிமையை விட்டு, பிதாவின் ஒரே பேரான குமாரன் என்ற மகிமையை துறந்து, அவருடைய மடியில் செல்ல பிள்ளையாய் இருந்த தேவன் தன்னுடைய எல்லா மகிமையை இழந்து தன்னைத்தானே வெறுத்து அடிமை கோலமாக்கி தரை மட்டும் தன்னை தாழ்த்தி இந்த மண்ணுகளுக்கு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எஸ், நீங்க இனிமே தைரியமா இருக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? எனக்காக ஒரு ரட்சகர் பிறந்திருக்கிறார். அவர் வெறும் குழந்தையாக இன்று இல்லைங்க. இன்றைக்கு உங்களுக்கான எல்லா காரியத்தையும் ஏற்கனவே செய்து முடித்தவராய், பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறவராய் இருக்கிறார். அந்த ரட்சகர் பிறந்த தினத்தை நினைவு கூறும்படியாகத்தான் இதை நாம் கொண்டாடுகிறோம். இனி நீங்கள் ஒருவேளை இதை மறந்திருப்பீர்களே, ஆனால் உங்கள் பிரச்சனைகளுக்கு நடுவிலே, உங்கள் போராட்டங்களுக்கு நடுவிலே, அழிவின் மத்தியிலே இந்த நாள் உங்களுக்கு அதை நினைவூட்டும். உங்களுக்கு ஒரு ரட்சகர் வந்திருக்கிறார். உங்களுக்காக ஒரு ரட்சகர் ஏற்கனவே பிறந்திருக்கிறார். அவர் உங்களுடைய ரட்சகர். உலகமெங்கும் சொல்லக்கூடிய அந்த நற்செய்தி எதற்காக தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ரட்சிக்க அவரால் முடியும். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய பிரச்சனைகளை மீட்க, அதிலிருந்து அவர்களை தூக்கி எடுக்க, அதிலிருந்து அவர்களை காப்பாற்றி ரட்சிக்க அவரால் முடியும் என்பதனால்தான் அவருடைய பேர் உலக ரட்சகர் என்பது. ஹல்லேலூயா. பரம சேனையின் திரள் தோன்றி என்ன சொல்றாங்க? உன்னதத்திலே இருக்கிற தேவனுக்கு மகிமையும். எஸ், பிதாவினுடைய ஒரே பேரான குமாரன் இந்த பூமிக்கு வெளிவந்த போது அவருடைய மகிமை வெளிப்பட்டது. பிதாவினுடைய மகிமை எப்படி இருக்கும் என்று யாருக்குமே தெரியாது. ஏசு இந்த பூமிக்கு வந்த போது பிதாவினுடைய மகிமை வெளிப்பட்டது. பூமியிலே சமாதானம். இதுவரை மனுஷன் எதிர்பார்த்து ஏமாந்து போயிருந்த, ஏங்கி போயிருந்த, கிடைக்கவே கிடைக்காது என்று நினைத்த அந்த சமாதானம் இயேசு கிறிஸ்து பிறந்ததன் மூலமாக இந்த பூமிக்கு உண்டானது. எடுத்ததாக மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு நிறைய பேருக்கு என்னன்னு தெரியாது. பிதாவாகிய தேவன் யார் என்பது தெரியாது. பிதாவாகிய தேவன் என்பவர் ஒரு பயங்கரமானவராக, யாரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவராக, ஒருவரும் காணக்கூடாதவராகவே இருந்தார். ஆனால் எப்பொழுது ஒரே பேரான குமாரன் இந்த பூமிக்கு அவர் கொடுத்தாரோ, இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகில் வந்து பிறந்தாரோ, அப்பொழுது இந்த உலகத்தின் மேல் பிதாவாகிய தேவன் வைத்த பிரியம் வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. எஸ், இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மனுஷர்கள் மேல் பிதாவாகிய தேவனுடைய பிரியம் வெளிப்பட்டது. அவர் எந்த அளவுக்கு இந்த மனிதர்களை அன்பு கூர்ந்தார் என்பது அவருடைய ஒரே பேரானை கொடுத்ததன் மூலமாக இந்த உலகிற்கு வெளிப்பட்டது. வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு
அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவனுடைய பிரியம் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு தந்ததின் மூலமாகவே நமக்கு வெளிப்பட்டது. அவரை யாரெல்லாம் நம்பி அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் ஒருவரும் ஒரு நாளும் கெட்டு போவதே இல்லை என்று சொல்லி அவரே நமக்கு இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே ஒரு பரிசாக கொடுத்திருக்கிறார். ஆதி நாட்களிலே பிசாசினாலே நமக்கும் தேவனுக்கும் உண்டான பகையை முறிக்கும்படியாக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு பரிசாக கொடுத்தார். அவர் மூலமாக நாம் ரட்சிப்படைந்து பிதாவினிடத்தில் நாம் சேருவதற்காகவே ஒரே பேரான குமாரனை அனுப்பினதின் மூலமாக அவருடைய பிரியம் இந்த பூமியின் மேல் வெளிப்பட்டது. இந்த சமாதானம் தேவனுக்கும் நமக்கும் உண்டானது. இந்த சமாதானம் பூமியில் உள்ள மனிதர்களுக்கும் உண்டானது. எந்த சமாதானத்தை எல்லாம் பிசாசானவன் கெடுத்தானோ, தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையே இருந்த உறவை பிரித்தானோ, எந்த சமாதான கொலைச்சலை உண்டாக்கினானோ அந்த சமாதானத்தை திரும்ப கொடுக்கும்படியாகவே இயேசு இந்த உலகத்திற்கு மனிதனாக இறங்கி வந்தார். இந்த மண்ணுலகிற்கு தன்னையே தாழ்த்தி தேவன் இறங்கி வந்தார். எவ்வளவோ பணமுடைய, எவ்வளோ ஆசைகள் உள்ள, எவ்வளவோ மரியாதையுள்ள, எவ்வளோ பதவியுள்ள, எவ்வளோ செல்வமுள்ள எந்த ராஜாவும் தன்னுடைய மேன்மையை விட்டு இறங்கி வந்து எந்த மனுஷனுக்காகவும் தன்னுடைய ஜீவனை கொடுத்தது கிடையாது. ஆனால் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு இருக்கிற எல்லா செல்வத்தையும் விட, அவர்களுக்கு இருக்கிற எல்லா கனத்தையும் மகிமையும் விட மிகப்பெரிய உயர்வான எல்லா கனத்தையும் மகிமையை பெற்றிருந்தும் அவர் இந்த மனுஷனாக இந்த உலகத்திற்கு அவை எல்லாவற்றையும் துறந்து விட்டுதான் இறங்கி வந்தார். அதன் மூலமாகத்தான் பிதாவுடைய பிரியம், இயேசு கிறிஸ்துடைய பிரியம் நம்மில் வெளிப்படுகிறது. அதன் மூலமாகத்தான் நமக்கு சமாதானம் உண்டாயிருக்கிறது. அதன் மூலமாகத்தான் சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. இதை சொல்லும் நாள் தான் இந்த கிறிஸ்துமஸ் தினம். இது இந்த உலகிற்கு சொல்லுகிற நாள் தான் இந்த கிறிஸ்துமஸ் தினம். உலக இரட்சகர் ஒருவரை, உண்மையான தெய்வம் ஒருவரை, உண்மையான தெய்வமாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு உங்களுக்காக, எனக்காக, இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மனுஷனுடைய பாவங்களுக்காக, சாபங்களுக்காக, வியாதிகளுக்காக, அடிமைத்தனங்களுக்காக, பிசாசின் எல்லா கட்டுகளிலிருந்து விடுவிக்கும்படியாக மனுவலருக்கு இறங்கி வந்த இந்த நாள் தான் கிறிஸ்துமஸ் தின நாளாக இந்த உலகத்தில் கொண்டாடப்படுகிறது. இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த கிறிஸ்துமஸ் நாள் என்பது தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒரு உறவை உண்டு பண்ணுகிற நாள். இந்த கிறிஸ்துமஸ் நாள் என்பது தேவனுக்கும் நமக்கும் நடுவிலே சமாதானத்தை உண்டு பண்ணுகிற நாள். இந்த கிறிஸ்துமஸ் நாள் என்பது நம்முடைய பாவங்களும் நம்முடைய சாபங்களும் நிரந்தரமாய் அழிந்து போன ஒரு நாள். அதற்காக தேவ மைந்தன் அவதாரம் எடுத்து வந்த இந்த மாபெரும் நாளை நீங்கள் என்றென்றும் நினைத்து சந்தோஷம் படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த நற்செய்தியை நீங்கள் ஒருபோதும் மறந்து போக வேண்டாம். பிதாவாகிய தேவன் உங்களுக்கு தன்னுடைய சொந்த குமாரனை கொடுத்திருக்கிறார். அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகர். இனி இந்த இரட்சகர் வந்ததை நீங்கள் ஒருபோதும் மறக்க வேண்டாம். இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே நாம் சந்தோஷமாக இருப்போமா? இந்த ஒரு வருடம் முழுவதும் நாம் கடந்து வந்து நடந்து வந்த எல்லா பாதைகளையும் மறந்துவிட்டு கிறிஸ்து எனும் இரட்சகர் ஏற்கனவே எனக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார், அதனாலே நான் விடுதலையாயிருக்கிறேன், அதனாலே நான் சுகம் பெற்றிருக்கிறேன், அதனாலே நான் சந்தோஷமாயிருக்கிறேன், அதனாலே எனக்கும் என் குடும்பத்திற்கும் என் வாழ்க்கையிலும் சமாதானம் உண்டாயிருக்கிறது. பிதாவாகிய தேவன் அதனாலே என் மீது அன்புள்ளவராய் இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு இனி இந்த கிறிஸ்துமஸ் தினத்தை மட்டும் சந்தோஷமாயில்லை, வரப்போகிற நாட்களையும் நீங்கள் கிறிஸ்துமஸ் தினமாகவே சந்தோஷமாக கொண்டாடுவீர்கள் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி உங்களை மறுபடியும் ஒருமுறை ஹாப்பி கிறிஸ்துமஸ் என்று சொல்லி, வரப்போகிற இந்த புதிய வருடத்திற்கும் ஹாப்பி நியூ இயர் என்று சொல்லி மனதார இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். God bless you. Thank you.